உசுரே போனாலும் சேர்த்தேன் புள்ளை எப்படியா படிக்க வச்சுக்கணும்டா, படிக்க வச்சா புள்ள பொழைச்சுக்கும்னு நம்புறது இருக்குல்ல, அந்த நம்பிக்கை தான் நம்மளை இந்த அளவுக்கு தூக்கி கொண்டாந்து நிறுத்திருக்கு. படிக்க வச்சிடணும் எப்படியாவது. ஆனால் இந்த எல்லா டெடிகேஷனுக்கு பின்னால் நம்ம கூடுதலாக கவனிக்கப்பட வேண்டிய ஒரு காலகட்டத்திற்கு வந்திருக்கிறோமோ அப்படி என்று தோணுது. நான் பட்ட சிரமம் எதையும் என்னுடைய பிள்ளை படக்கூடாது என்பதற்காக பிள்ளைகளை பற்றி எப்போதும் கவனித்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் ஆழ்ந்து கவனிக்கிறோமா என்று ஒரு பெரிய கேள்வி இருக்கிறது. இந்த 2K கிட்ஸ் மேல வைக்கக்கூடிய பெரிய குற்றச்சாட்டு, இந்த தலைமுறை பிள்ளைகளே இப்படித்தான், இவங்க ரொம்ப மோசம், இவங்க சரியில்லை. நாங்கள்லாம் எங்கள் காலத்தில் எப்படி இருந்தோம் தெரியுமா? இந்த காலத்து பிள்ளைங்க எல்லாம் மோசமாக இருக்கானுங்க, இவங்கள்ட்ட ஒழுக்கம் இல்லை, அல்லது பொறுப்பாக இல்லை, சரியாக படிப்பதில்லை, தாந்தோண்டித்தனமாக இருக்கிறார்கள், தவறுகள் செய்கிறார்கள். ஆக்சுவலாக உங்களுக்கு முந்தைய தலைமுறை உங்களை பற்றி தான் சொன்னிச்சு. இன்னைக்கு 40 வயசில் உட்காந்துருக்கவங்க எல்லாரும் உங்களுக்கு முந்தின தலைமுறை என்ன சொன்னிச்சுன்னா, நாங்கள்லாம் அந்த காலத்தில் எப்படி இருந்தோம் தெரியுமா? நீங்கள்லாம் பொறுப்பு இல்லாமல் இருக்கிறீர்கள், நாங்களாம் அம்மா அப்பா பேச்சா அப்படி கேட்டோம். ஆக்சுவலாக அம்மா அப்பா பேச்ச முன்ன விட கூடுதலாக பிள்ளைகள் இப்போ தான் கேட்குறாங்க. பிரச்சனை என்ன, அம்மா அப்பாக்கள் முன்ன மாதிரி சொல்றது கிடையாது. அதுதான் ப்ராப்ளம். ஒரு பிள்ளையோடு உரையாடுவது எப்படி என்பதே தெரியாத அளவிற்கு பெரும் குழப்பத்திற்குள் நாம் சிக்கி தவித்துக் கொண்டிருக்கிறோம்.